சமாதானத்தை விதைத்தால் நீதியின் பலனாகிய சமாதானத்தை அந்த நமக்கு பெறப்படுகிறது. அப்போ நம்முடைய கனிகள் சமாதானமாக இருக்க வேண்டும், நம்முடைய செய்கைகள் அது விளங்க வேண்டும். அப்போ நம் உலக பிரகாரமாக சிந்தித்து உலக பிரகாரமாக எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுகிறதும், எதற்கெடுத்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறதும், எதற்கெடுத்தாலும் வைராக்கியமாக பேசுகிறதுமாய் நாம் இருந்தால் ஒருபோதும் அந்த வீட்டில் ஒரு இணக்கமோ அல்லனா ஒரு நல்ல ஒரு அந்தரிஷமோ உண்டாகாது. ஆனால் எப்பொழுதும் அங்கே அழுகையும் கண்ணீரும் இருளுமாக இருக்கும். ஆனால் ஒரு சமாதானத்தை விதைக்கிற ஒரு குடும்பத்தில் எப்படின்னு சொன்னால் பொறுமை, தாழ்மை, விட்டு கொடுக்கிறது, பட்சபாதம் இல்லாமல் பேசுகிறது, அது அப்போ இப்படி உள்ள ஒரு காரியங்கள் வரும்பொழுது அந்த ஒரு சமாதானமான காரியங்கள் நம்முடைய உள்ளத்தில் இருந்து இல்லைன்னா நம்முடைய வாயிலிருந்து நம்முடைய செய்கையிலிருந்து வரும்பொழுது அந்த இடத்துல நீதியின் கனியாகிய சமாதானத்தை நமக்கு பெற முடியும். நம்முடைய வீடுகள் எந்த நிலைமையில் இருக்கிறது நாம் தாமே